பெஞ்சல் புயல் பாதிப்பு மற்றும் பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த புகார் ஆகியவை குறித்து திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி வெளியிடும் தகவல்களை நச்சின 4 தொகுப்பில் பார்க்கலாம். நச்சின 4 கேள்வி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பெங்கல் புயல் பாதிப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சு வராங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற விமர்சனங்களை திமுக எப்படி மேற்கொள்ள போகுது? எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைப்பது என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமா என்றால் இல்லை. இதுவரையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியின் போதும் பல இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வந்தது. ஆனால் அவர்கள் நடந்து கொள்ள விதத்துக்கும் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர் மிக துல்லியமாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்ததினால்தான் பொதுமக்களே இன்றைக்கு திருப்தியாக இருக்கிறார்கள். அது தூத்துக்குடியிலே ஏற்பட்ட அந்த பேரிடராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் திருப்தி இல்லை. காரணம், மக்கள் திருப்தியாக இருந்தால் எதிர்க்கட்சிகள் திருப்தியாக இருக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளுங்கட்சியினர் முறையான பதில் சொல்வதில்லை. பொறுப்பில்லாம அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாருமே தலைகணத்தில் இருப்பதா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்காரு. அவருக்கு இருக்கிற தலைகணத்தை விட உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. பல்லாவரத்தில் கழிவுநீர் குடிநீரில் கலந்திருப்பதன் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 3 உயிரிழந்திருக்காங்க. இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது? இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு வருது? இது வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான். உடனடியாக 2 அமைச்சர்கள் அங்கே விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த சாவுக்கு என்ன காரணம், அந்த குடிநீர் எப்படி ஏற்படுவதெல்லாம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. விசாரணை வந்த பிறகு எங்கு தவறு நடந்திருந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்கும். தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சோபனுடன் செய்தியாளர் மாயாவதி.